இந்த நாட்கள் அநேகர் சொல்லலாம், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடலாம், கெஞ்சலாம், மணிக்கூர் கணக்குல ஜெபிக்கலாம், மணிக்கூர் கணக்குல இருந்து வேதத்தை வாசிக்கலாம். என்ன பிரயோஜனம்? நீ அரை வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சுட்டு வெளியில போய் நீ என்ன கிரியை பண்ணி கொண்டிருக்கிறாய்? பிறனை கெடுத்து பேசி கொண்டிருக்கிறாயா? விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாயா? வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறாயா? பிறனுடைய பொருள்கள் இச்சையாய் இருக்கிறாயா? இல்லனா உன்னை அழகாய் காண்பிக்க வேண்டும் என்று ஊரெல்லாம் உன்னை அழகுபடுத்தி கொண்டு ஊரெல்லாம் சுத்தி கொண்டு திரிகிறாயா? வேசித்தனத்தின் ஆவி இதெல்லாம் ரொம்ப கவனமாயிருங்க. கர்த்தர் நிலைத்திருங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அசுத்தத்தை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால எல்லாவற்றையும் இந்த நாட்கள் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் ஒருவர் எனக்கு போதும், ஏசு போதும், எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் வேண்டான்னு சொல்லி இந்த நாட்கள் ஒரு முடிவோடு நித்திய ஜீவனுக்கு தயாராகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால நீங்க அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கிறன்னா